வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு திருவடி சரணம். குருவின் ஒரு கமல பாதங்களை போற்றி வணங்கிக் கொள்கிறோம். குருவே சரணம். இந்த புனிதமான நல்ல நாளில் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாம் இணைவதற்கு உறுதுணையாக உள்ள ஆழியாறு IT நிறுவனத்தார் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மேலும் இணைப்பில் உள்ள இருபால் மெய்யுணர்வாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வால்யூம் கம்மியா இருக்குதா? இல்லம்மா, நீங்க பேசலாமா? வால்யூம் நல்லா இருக்குமா? நல்லா கேக்குது, வாய்ஸ் நல்லா கேக்குது. ஏதோ டைப் பண்ணி அனுப்புறாரு. சரி, வாழ்க வளமுடன். நல்லா கேக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்ச்சி நடத்தி தருவாராக. மகான்களின் மகிமையும் சித்தர்களின் பேரருளும் குருமார்களின் ஆசீர்வாதமும் நமக்கு துணை நிற்கட்டும். எல்லாம் வல்ல இறையருளும் நமக்கு துணை நின்று இன்றைய நிகழ்ச்சியை நடத்தி தருமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று ஒரு அற்புதமான துரிய தவத்தை நடத்தி மேலும் உணர்ந்தால் உணராவிட்டால் என்ற தலைப்பில இருக்கக்கூடிய கவியையும் மிக அழகாக சொல்லி என்னை அற்புதமாக அறிமுகப்படுத்திய நளினி ஓம் பிரகாஷ் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருப்பது உணர்ந்தால் அப்படின்னு போட்டுட்டு டிட்டோன் போட்டாச்சு, உணராவிட்டால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ எதை உணர்ந்தால் எதை உணராவிட்டால் அப்படின்றதுதான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். நமது தலைவர் அவர்களுக்கு பிடித்த ஒரு பாடல் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, எப்பவுமே அவருக்கு எல்லாம் வல்ல தெய்வம் அது இறை வணக்கத்தை பாடணும் அப்படின்னா அவரு ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. அப்போ அந்த இறை வணக்கத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க அதுல ஒரு அழகான எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீ கமர அப்படின்னு வரும். அதுல அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன் அப்படின்னு வரும். அப்ப அந்த அவன் யார் நீ யார் பிரிவு அப்படின்றத பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்க இதுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. இறைவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்பதை விட இறைவன் எங்க இல்ல அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நமக்குள்ளாராகவும் அறிவாக இருக்கின்றான் அப்படின்றதைத்தான் அந்த நமக்குள்ளாராக இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தால் தெளிவு, அதை உணராவிட்டால் நம்ம மயக்க நிலைக்கு போயிடும். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் யார்
நீயா பிரிவேது அப்படின்ற ஒரே வரியிலேயே நமக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க. பிரிவுபடாத, பிரிக்க முடியாத, பிரிக்க இயலாத ஒன்று அந்த இறைநிலையும் நம்மையுமே அனைத்தையுமே பிரிக்க முடியாத ஒன்று. அதாவது கடல் நீரை உப்பையும் தண்ணீரையும் பிரிக்க முடியாது. கடல் நீர் தான் உப்பா இருக்குதுங்க. ஆனா அந்த உப்பை தனியாக வச்சு அதுல தண்ணியை ஊத்தணும் அப்படின்னாக்க ரெண்டும் கலந்துருது இல்லைங்களா? அதே போலதான் இந்த இறைவணக்க பாடலையும் நமக்கு நல்ல பல விளக்கங்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அந்த இறைநிலை என்பது சும்மா இருந்தது. சும்மா இருந்தது மட்டுமல்ல, அப்படியே இருந்துச்சுன்னா இந்த அண்டங்கள் வந்திருக்காது, இந்த உயிரினங்கள் இருந்திருக்காது. ஆனா அந்த இறைநிலை அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாகி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் வாரும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து அப்படின்ற அந்த கவில வருது இல்லையா? அப்ப அதுல இன்னொன்னு அழகா சொல்லியிருப்பாங்க, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ் அப்படின்னு வருங்க. இந்த சூழ்ந்தழுத்தும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டேதான் அத்தனையுமாக வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவை நாம் உணர்ந்த பின்னாடி அந்த கான்சியஸ் நமக்கு இருக்குது. அந்த ஒழுங்கமைப்புக்கு உட்பட்டதுதான் ஒன்றே ஒண்ணு மட்டும்தான் இருந்தது. அந்த அழுத்தத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்றது. அதைத்தான் முழுமுத பொருளே நாம் அறிவாய் ஆகும். இதை எப்ப நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, தெரிஞ்ச பின்னாடிதான் அந்த பழுத்த நிலை வரும் வரையில், இதைத்தான் பழுத்த நிலை அப்படின்றாங்க. நம்ம சொல்லுவோம் பழுத்த கிளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வயது முதிர்ந்தவர்களை நாம் என்ன சொல்றோம் அப்படின்னாக்க பழுத்த கிழம்னு சொல்லிக்குவாங்க. நம்ம பழுத்த அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். அந்த நிலை வந்த பின்னாடிதான் நமக்கு அந்த ஆனந்த நிலை என்பது நமக்கு ஏற்படுது. இது ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை இந்த பாடலிலேயே நாம பார்க்கிறோம். எல்லா மதங்களும் சொல்லுவது ஒன்றே ஒன்றைத்தான் சொல்லுது. திரு குரானும் சரி, திரு விவிலியமும் சரி, திரு அருட்பாவும் சரி, திரு குறள்லையும் சரி, நாம இப்ப திரு வேதாத்திரியம் என்ற புத்தகம் வச்சிருக்கிறோம். அந்த புத்தகத்திலையும் வேதாத்திரிய கருத்துக்களும் சொல்லுவதும் எல்லாம் ஒண்ணுதான். மன அடக்கம் இல்லை அப்படின்னா புலனடக்கம் இருக்காது. இந்த புலனடக்கம் இல்லை இதெல்லாம் உணர முடியல. நல்லா புரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் உணர்வதற்கு ஒண்ணு மனம் அடங்கணும், இன்னொன்னு அந்த புலனும் அடங்கினாதான் மனமும் அடங்கும். இதை உணர்ந்தாதான் நமக்கு அதேதான் ஒன்றே குலம் ஒரே தேவன் அப்படின்ற ஒரு தனியன் பூங்குன்றனார் அவருடைய கருத்து இந்த இடத்துல நாம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான் உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே, அதை அந்த அழுத்தம் மட்டும்தான் அப்படின்றதுல நாம இந்த கவியில நம்ம சொல்றோம். அந்த சுத்த வெளியைத்தானே நம்ம சொல்றோம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது. அந்த ஸ்டாட்டிக்கா இருந்த அந்த சுத்தவெளி பேரியக்கமாக டைனமிக் ஃபோர்ஸாக இயக்க நிலையில வந்திருக்குது. முதல்ல இருப்பு நிலையா இருந்தது, இப்போ இயக்கத்துக்கு வந்திருக்குது. இந்த இருப்பும் இயக்கமும் சேர்ந்துதான் காந்தமாக வந்திருக்கிறது என்பதை உணர்கிறோம். இந்த காந்தம் தான் இந்த இறை நிலையிலிருந்து இறை துகள்களாகி விண்ணாகி ஓரறிவு முதல் ஆறறிவாக நாம வந்திருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது, நீ அதுவானால் அதுவே சொல்லும் என்று ஒரு இடத்துல சொல்வாங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை, அதாவது விவேகானந்தர் அற்புதமா சொல்றாருங்க, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். மகரிஷி சொல்வாரு நீ அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. விவேகானந்தர் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று ஒன்று இருப்பதாக ஒருபோதும் நினைக்காத அப்படின்றார்.
அந்த நிலை இருக்கும் பொழுது அனைவராலையும் நம்மளால இந்த நிலையை, இறை நிலையை உணர முடியும். அமைதி நிலையில் உன்னை பார்க்க பார்க்க நற்குணங்கள் உன்னில் விளங்கும். நீ மாற்ற வேண்டும் என்று கூட இல்லை, அவை தானாகவே மாறும். எப்போ, எந்த நிலையில சொல்றாங்க பாருங்க, அமைதி நிலையில இருந்தால். அது நம் அகத்தில் நடக்கும் ரசவாதம், ரசாயன மாற்றம் நல்லதை செய்யும். எப்போ அமைதி நிலையில இருக்கும் பொழுதுதான் இந்த ரசவாதம் என்ற ரசாயன மாற்றம் என்பது நமக்குள்ளாராக நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இப்ப நாம சொல்றோம். இப்போ நம்ம இறைநிலையே தன்னைத்தானே ரசிப்பதற்காகவே எடுத்தது இந்த மனித பிறவி என்று நம்ம ஆசான் அவர்கள் சொல்லுவாங்க. விண்ணும் தெய்வம், மண்ணும் தெய்வம், கல்லும் தெய்வம், கடலும் தெய்வம், பாலும் தெய்வம், பாலை வனமும் தெய்வம், அனைத்தும் தெய்வம், அனைத்தும் அதுதான் என உணர்ந்தால் நமக்கு தெளிவு கிட்டும். முதல்ல நீ உன்னை நேசி, உன்னுள் நீ வாசி, உன்னிடமே நீ யாசி, உனக்குள்ளே இருக்கும் காசி என்று ஒரு அற்புதமாக ஒரு வார்த்தை வருது. உடம்பிலே உத்தமனை கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓங்குகின்றேனே என்று திருமூலர் சொல்வது போல அதே இறைநிலை எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது, நம் உடலுக்குள்ளாராகவும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். உடம்பில் நன்மையும் தீமையும் சேர்த்தே இயற்கை அத்தனையும் படைச்சிருக்குது. அந்த சேர்த்து படைத்ததன் காரணம் தான் நெல்லுக்கு உமி போல. உமி இல்லை அப்படின்னாக்க நெல்லு முளைக்காதுங்க. அதே போல புற உடம்பாகிய மும்மல தேகம், மும்மலம் நீங்கினால் நம்ம உடலிலே இருக்கக்கூடிய மும்மலம் என்பது ஆணவம், கண்மம், மாயை. இது நீங்கினால் உமி நீங்கிறோம். மலமற்ற ஒளி உடம்பாகிய ஜோதி உடம்பு உண்டாகும். ஜோதி உடம்பு உண்டானால் மீண்டும் பிறக்காது. இதை உணர என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உடற்பயிற்சி என்பது மிக 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 அவசியம். உடற்பயிற்சி இருந்தால்தான் உடல் நல்லா இருக்கும். உடல் நல்லா இருந்தா தான் நம்ம தியானம் என்பதை நம்ம நல்லா பண்ண முடியும். அப்படின்றதுனால முதல்ல உடலை பத்தி நாம பாக்குறோம். அந்த மனித உடல் பல செல்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த செல்களுக்கிடையே இருக்கக்கூடியது ஜீவகாந்தம். ஒவ்வொரு செல்லையும் என்ன செய்யுதுங்க, இணைத்து கொண்டுதான் இருக்கிறது. உடலிலே மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்தையும் அரூபமாக இருக்கிற அந்த சுத்தவெளி ரூபமான இந்த பேரியக்கமாகி அந்த விண்ணும் அலையும் சேர்ந்து அரூபா ரூபமான காந்தமாக மாறி எங்கும் நீக்கமர, அதாவது கடல் நீர் ஒரு இடம் கூட விடாம எப்படி பறந்து இருக்கிறதோ அதே போல சுத்தவெளியே எல்லா இடத்திலும் நீக்கமர மேக்னெட் அப்படின்ற காந்த நிலையில அனைத்து உயிர்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டிருக்கிறது என்பதனாலதான் அது மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, மேக்னா மகா, நெட்டுனா வலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காந்த அலை ரூபமும் அரூபமும் சேர்ந்து அரூபா ரூபமான காந்தத்தை எல்லா இடத்திலையுமே இருக்கிறது. அந்த காந்தமே அனைத்தையும் சேர்த்து பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்லணும். அதே போலதான் நம்ம உடலிலேயும் எல்லா செல்களையும் இணைத்து இருப்பதற்கு காரணம் இந்த ஜீவகாந்தம். செல்கள் நம்ம ஒவ்வொரு செல்லையும் நம்ம உடலிலே பிடித்து கொண்டிருப்பது இந்த ஜீவகாந்தம் தான். வளர்ச்சியடையும் செல்கள் வளர்ச்சியடையும், சத்து பொருளை ஆற்றலாக மாற்றும் அப்படின்னு ஒவ்வொரு செல்லு ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய செல்லுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குதுங்க. அதான் நம்ம உடலிலே மூளையில இருக்கக்கூடிய செல்களுக்கு பெயர் நியூரான் செல்ஸ், கிட்னில இருக்கக்கூடிய செல்களுக்கு பேரு நெப்ரான் செல்ஸ், அதுக்கப்புறமா நம்ம கண்களிலே இருக்கக்கூடிய செல்களுக்கு ராட் செல், போன் செல் அப்படின்னு சொல்றோம். இதை ஒவ்வொரு செல்களுமே தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறது. புதுப்பித்துக் கொண்டு இருக்க பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் எல்லாம் உற்பத்தி ஆகும். இந்த புதிய செல் உற்பத்தி ஆகும் பொழுது பழைய பதிவுகள் எல்லாம் நீங்கி நம்மை புதிய ஆராய்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்குதுங்க. மூளையில மைட்டோகாண்ட்ரியா நியூக்ளியஸ் அப்படின்ற
உறுப்பில் உள்ள செல்களுக்கு சரியான சத்து போகல அப்படின்னு சொன்னாக்க அந்த உறுப்பு பாதிப்பு அடையும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிராணாயாம பயிற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நமக்கு வந்து இந்த மூளையில இருக்கக்கூடிய நியூரான் செல்ஸ் எல்லாம் சீராக இறைந்து நம்மளுடைய சிந்தனைக்கு சிறப்பான ஒரு நிலையை நமக்கு கொடுக்கும். நமது குருவோட தத்துவங்களை நாம் நிறைய நேர்ல கேட்டிருப்போம். இங்கெல்லாம் நான் நேர்ல நிறைய மகரிஷி எங்க வந்து பேசினாலும் போய் எல்லாமே கேட்போம். மேலும் இப்பொழுதும் நம்ம பல பேராசிரியர்கள் பேசும் பொழுதும் பல தத்துவங்களை நம்ம கேட்கிறோம், அதை நோட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒண்ணு நம்ம மூளையில ஏத்திக்கிறோம், இல்ல அப்படின்னு சொன்னாக்க நம்ம டைரியில நமக்கு குறிப்பேடு கொடுக்குறாங்க, அந்த பேனா உட்பட அப்படின்னு கொடுக்கும் பொழுது நம்ம மனவளக்கலையை பொறுத்த அளவுக்கு அந்த குறிப்பு எடுத்துக்கிறோம். இப்படி நம்ம குருவோட தத்துவங்களை நாம் நிறைய நேர்வை யூடியூப்ல கேட்டுக்கிறோம், பல பேராசிரியர் பேசக்கூடிய தத்துவங்களையும் கேட்டிருக்கிறோம். ஆழ்ந்த தியானம் தான் நமக்கு எதை கொடுக்குங்க, நுண்ணறிவை கூட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட நுண்ணறிவை கூட்டி கொடுப்பதற்கு எவ்வளவு தத்துவங்கள் கேட்கிறோம் நமக்கு தெரிந்திருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு தத்துவங்கள் தெரிந்திருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஒண்ணு நோயிங் பிலாசபி, இன்னொன்னு டூயிங் பிலாசபி, மற்றொன்று பீயிங் பிலாசபி. நோயிங் பிலாசபி, டூயிங் பிலாசபி அண்ட் பீயிங் பிலாசபி. நோயிங் பிலாசபி அப்படின்னு சொல்லக்கூடியது தத்துவத்தை தெரிந்து கொள்றதுல ஒண்ணும் இல்ல, அந்த தெரிந்து கொண்டு அதை வந்து நம்ம அவசியத்துக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியது இந்த டூயிங் பிலாசபி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டூயிங் பிலாசபி அப்படின்றது கடைசியில பாத்தீங்கன்னாக்கா பீயிங் பிலாசபி என்பது நீயே தத்துவமாக மாற வேண்டும். அதுதான் தத்துவமசி. நீயே, நீ அப்படின்றது தத்து, துவம் நானு, நீயே அதுவாக இருக்க, இறைவனே நானாக இருக்கின்றேன் என்ற உணர்வு நமக்கு கிடைக்கணும். அப்போ பல அறிவுகள் இருக்குதுங்க. இதுல கற்றறிவு, பற்றறிவு, சிற்றறிவு, முற்றறிவு என்பது இருக்கிறது. ஆனா ஆழ்ந்த தியானம் மட்டுமே மேல் மனதிலிருந்து நம்மை நுண்ணறிவிற்கு அழைத்து செல்லும், நுண்ணறிவுக்கு அழைத்து செல்லும். அந்த நுண்ணறிவு அப்படின்றது நுண்ணிய நிலையில தியானத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். நுண்ணிய நூல் பல கற்பினோம் அப்படின்னு சொல்வாரு. இதை உணர்ந்தால் நமக்கு தெளிவு கிடைக்கும், உணராவிட்டால் மயக்கம் தான் நமக்கு கிடைக்கும். மனித நோக்கமாகிய, அதாவது புலன் வயப்பட்ட நிலையில இருந்தோம் அப்படின்னாக்க மனித நோக்கமாகிய, மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இறைநிலையை உணர வேண்டும் என்பதுதான். உணர்ந்தால் மட்டும் போதாது, உணர்ந்ததை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும், அதற்கான பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். தாய்மானவர் அழகா ஒரு கவி சொல்றாருங்க, அழுக்காற்றல் அழுத்திய புன்மாக்கள் இழுக்காற்றல் இன்பம் எய்தார் பராபரமே. ஒருவனிடம் பொறாமை குணம் குடிக்கொண்டு இருக்குமானால் அதனால் அவன் இன்புற்று வாழ முடியாது. இதைத்தான் அழுக்காற்றல் அப்படின்னு சொல்றாரு தாய்மான். இந்த அழுக்காறு என்பது பொறாமை குணம். ஒருவர் பிறருடைய பண வசதியை குறித்தோ, அவரது கல்வியினுடைய உயர்வை குறித்தோ, ஒரு புகழை குறித்தோ, பதவியில உயர்ந்த நிலை இருப்பதை குறித்தோ பொறாமைப்பட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதனால ஒரு தாழ்வு நிலை, நமக்கு ஒரு காழ்ப்பு உணர்ச்சி அப்படின்றது நமக்கு ஏற்படுது. இதனால என்ன ஆகுங்க, ஒண்ணு நோய் உண்டாகும், இன்னொன்னு மன நிம்மதி என்பது நமக்கு கெடும். அவருடைய முன்னேற்றத்திற்கு காரணமே ஒருவர் உயர்ந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்கிறோம், ஆனா நாம அதே நிலையிலே இருக்கிறோம். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா அவர் நல்ல உயர்வு வந்துருச்சு, நல்ல ஒரு வீடு கட்டிட்டாரு, அந்த வீடு கட்டணம் மட்டும் பத்தாது, அதுல வந்து ஒரு ஆடிக்காரம் நிக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை பார்த்து நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க பரவாயில்ல, அவனுடைய உழைப்பு நம்பிக்கையோட உழைச்சிருக்கிறான், அதனால அவன் உயர்வடைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து மன மகிழ்ச்சி அடைவோர் எத்தனை பேர் இந்த உலகில. ஆனா என்ன சொல்லுவோம், அதை பார்த்து பொறாமை குணம் என்பது வந்துடும், அதை காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் அழுக்காற்றல் அப்படின்னு தாய்மானவர் எடுத்து சொல்றாரு. அந்த தன்மை இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பிறருடைய உயர்வை பார்த்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க நிச்சயமாக அதை வந்து விரும்பி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அது. அதனால அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது உடல் ஓரளவுக்கு நம்ம அமைதியா வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி குணங்கள் நலன்களை நம்ம பார்த்தோம். மனம், அடுத்தது மனம். மனமது மாபெரும் இயற்கையின் மாபெரும் நிதியலோ மகரிஷியினுடைய செவி. மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே,
மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே, மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கே தேடுவீர் அப்படின்னு கேட்கிறார் வேதாத்ரி மகர்ஷி. மனம் நிறைய மனம் ஒரு அப்படின்னு ஒரு டேஷ் விட்டேன்னு வைங்க, எல்லாம் என்ன சொல்லுவோம், குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு, மனம் ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாரு. இயற்கையினுடைய நியதி, நம்முடைய மனதினுடைய பொக்கிஷம் வந்து மனதுக்குள்ளே உள்ள எல்லாம் மற்றெங்கே தேடுவேர் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் பாத்தீங்களா. அப்ப அந்த மனதை பற்றி அறிவதற்கும் மனதை அமைதிப்படுத்துவதற்கும் தியானம் என்பது மிக மிக அவசியம். அந்த தியானத்திற்கு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் நமக்கு தெரியும். எல்லாருமே மனவளக்கலையில ஈடுபாடு உள்ளதுனால. இதே இடைக்காடர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, மனமெனும் மாடு அடங்கில் தாண்டவ போனே, முக்தி வாய்ந்தது என்று என்னடா தாண்டவம் போனேன். மனதை மாட்டிற்கு உவமையாக சொல்றாரு. காளை மாட்டை மூக்கணா கயிறு கட்டாமல் விட்டுட்டா அதை வேலைக்கு பயன்படுத்த முடியாது, நேர்வழியில செல்லாது. அதனால மாட்டிற்கு மூக்கணாங்கயிறு கட்டுவது போல மனதிற்கு தியானம் என்பது மிக மிக அவசியம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம தியானம், நம்மளுடைய சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்பது எளிமையான ஒரு தியான முறையை நாம சொல்லித்தரோம். நம்ம எல்லாம் ஸ்கை ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைங்களா. இந்த குண்டலினி யோகத்தை எளிய முறையில கற்றுக்கொண்டு பெண்களும் தியானத்திற்கு மிக மிக அவசியம் அப்படின்றதுனால பெண்கள் அதிகமான முறையில நாம இதுல இருந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மனமது செம்மையானால் மந்திரம் ஓத வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்போ மனதை நாம என்ன செய்யணுங்க, பொருளைப்படுத்த வேண்டும். இதே ராமலிங்க வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனம் எனும் பேய் குரங்கு மட்பயலே, என்னை பிறரை போல் நினைத்து மிரட்டாதே, நீ என் சொல்படி கேட்டு இருப்பாயானால் இருந்திடு, என் சொல்லை ஏற்றிலேயே ஆனாலோ தினையளவும் உன் அதிகாரம் செல்ல ஒட்டாமல் உலகம் சிரிக்க உன்னை அடக்குவேன் திருவருளாலே கணக்கால் அப்படின்றாரு நம்முடைய வள்ளல் பெருமான். மனமென்ற ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலையில நிற்காது. அதனால அவர் என்ன சொல்றாரு, பேய் குரங்கு அப்படின்னு சொல்றாரு. அதை பேய் குரங்கு கூப்பிட்டு தன் சொல்படி கேட்டு நடக்கல அப்படின்னு சொன்னாக்க, நீ கேட்காவிட்டால் உன்னை இறை அருளால் வெல்லுவேன் என்கிறார். எனவே துறவு நிலை மேற்கொள்வரோட மனமானது விடாமல் துன்புறுத்துகிறது. அந்த நிலையில போயிருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, தியான நிலைக்கு போக வேண்டும் என்பது. சரி, அடுத்து சமண நூலான அறநெறி சாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இன்சொல்லே விளைநிலமாய் ஈதலே வித்தாக, வன் சொல்லை நீக்கி வாய்மை எரு ஊட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய். அந்த சாரத்துல சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்க, இன்சொல்லுதான் விளைநிலமா வச்சுக்கணும். அதுல ஈதல் கொடுத்த தன்மையை விதையை விதைத்து தீய செயல்களாகிய கலையை நீக்கினால் உண்மையாகிய எருவை பயிரிட்டு அன்பாகிய நீரை பாய்ச்சி அறச்செயலாகிய கதிரை நாம் விளை நிலத்திலிருந்து பெறலாம். இந்த இவ்வளவு அற்புதங்களையும் நாம செய்யும் பொழுது இச்செயலை காலம் தாழ்த்தாது மனதிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அரை கூவல் விடுகிறது இந்த சமண நூலான அறநெறிச்சாரம். இது ஒரு சிறந்த ஒழுக்க நெறியை கடைபிடித்து உணர்ந்து இன்புற்று நாம் வாழ்வோம். இதை உணர்ந்தால்தான் நமக்கு நன்மை என்பது கிடைக்கும். அதே போல கல்வி என்பது மிக அவசியம். கல்வி கற்பதால் அறிவு வளர்ச்சி அடையுது இல்லைங்களா. அதிலே நம்ம மனவளக்கலை கல்வி கற்றோம் என்றால் மிக மிக நம்மளுடைய அறிவு வளர்ச்சி அடைகிறது. இளமையில் கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவைப்பாட்டி. கற்க கசட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். ரொம்ப அருமையா இருக்குதுங்க, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது. கற்க கற்றுக்கொண்டோம் மனவளக்கலையை, கசடர கற்க கசடர கற்பவை கற்றபின் எல்லாம் கற்றுக்கொண்டோம், கற்றபின் நிற்க அந்த இடத்துலதான் கொஞ்சம் என்ன ஆகுங்க, அப்பப்போ பிரேக் விழும். எதுல, உடற்பயிற்சியில, தியானத்துல, காயகல்பத்துல, எல்லாத்துலயுமே. ஆனா அகத்தாய்வு கற்றுக்கொள்ளும் பொழுது நல்லா இருக்கும். ஏன்னா சினப்பட மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் என்று எல்லாத்தையும் சொல்லுவோம். அந்த கேம்பஸை விட்டு வெளியில வந்த உடனே, வீட்டுக்கு போன உடனே அந்த சூழ்நிலை மாறி என்ன ஆயிருதுங்க,
அந்த அமைதியை இழந்து மீண்டும் பழைய நிலைக்கு போகக்கூடிய வல்லமை இல்லாமல் இருப்பதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க உணர்ந்து படிக்க வேண்டும். கற்க எப்படி இளமையிலேயே கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இளமையிலேயே மனவளக்கலை என்பது கிடைத்திருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த நிலை நமக்கு கிடைச்சிருக்கிறது என்பது நம்ம ரொம்ப 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 நம்ம கொடுத்து வச்சோங்க. கற்றபின் இருக்க அதற்கு கக அப்படின்னு சொல்லுது. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று பாரதியார் சொல்றாருங்க. நேற்று பாரதியாருடனே நினைவு நாள். அவருடைய நினைவுல எனக்கு அவருடைய பாரதியார் என்று நினைத்தாலே நோக்கும் இடமெல்லாம் களியாட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்று ஒரு வார்த்தை சொல்வாருங்க. எந்த இடத்தை பார்த்தாலும் இறைத்தன்மையே நான் காண்கின்றேன் என்ற நிலையில அவர் பாடுவாரு. நீதி நிறைந்த மதி கல்வி அன்பு நிறை உடையோர்கள் மேலோர் என்ற ஒரு கவியில சொல்வார் பாரதியார். நீதி நிறைந்த மதி, அந்த அறிவில என்ன இருக்கணுங்க, நிறை நீதி என்பது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கல்வி வேண்டும், அன்பு வேண்டும், நிறையுடையவர்கள் தான், இதுல எல்லாம் நிறையுடையவர்கள் தான் மேலோர் என்று அவர் சொல்லக்கூடியது. அது அழகா சொல்வாரு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த மேலானவர்கள் மேலோர் என்பவர்கள் எல்லாம் கூறப்படுவர்கள் நிறைவான கல்வி கற்றிருக்க வேண்டும். நிறைவான கல்வி என்று சொல்லக்கூடியது இப்ப நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது மனவளக்கலை கற்றிருப்போர் மேலோர். இது உண்மையில தாங்க. என்னை பொறுத்தவரை மனவளக்கலை ஒன்று போதும். அது முழு கல்வியாக நமக்கு நம் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறது. நம்ம மகான் கூறுவார்கள், பாரதி இன்னும் சில காலம் இருந்திருந்தால் எனக்கு வேலை பணி சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாரதியார் இளமையிலேயே இருந்து விட்டார். ஆனா மீண்டும் அவரு நிறைய நாட்கள் இருந்தால் என்னுடைய வேலை கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. செல்வத்துள் எல்லாம் சிறந்தது கல்வி செல்வம், மற்ற செல்வங்கள் அழிந்து போயிடும், ஆனா இந்த கல்வி செல்வம் என்பது அழியாது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்க. அதுல நம்ம மனவளக்கலை கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான். ஒருவன் தான் கற்ற கல்வி எழுபிறப்பும் பாதுகாப்பாக இருக்கும். இப்ப மட்டுமல்ல, அறிவிலேயும் உயர்றாங்க. மேலும் கல்வி கற்றதற்கு ஏற்ப பணியும் கிடைக்கும். பொருளாதாரத்திலேயும் அவங்க உயர்ந்து ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு பெண் கல்வி கற்றால், மனவளக்கலை கல்வி கற்றால் அவள் வாழ்க்கைக்கு இல்லறத்தாருக்கும் தனி மனித அமைதிக்கும் இல்லற அமைதிக்கும் சுற்றத்தாருடைய அமைதிக்கும் மிக மிக அவசியமாக இருக்கும். அப்படின்றதுனால கல்வி அதுல அதை சொல்வோம். நம்ம தானத்திலே சிறந்தது நிறைய தானங்கள் இருக்குதுங்க. ரத்த தானம் இருக்கிறது. இருக்கும்போது ரத்த தானம், இறந்த பின் கண் தானம் என்று சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடியது தானத்திலே சிறந்தது நிதானம் அப்படின்னு சொல்றேன். இந்த நிதானம் இருந்தாலே எல்லாமே வந்துடும். இன்னொன்னு வித்யாதானம். முடியாத கல்வி கற்க முடியாதவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு அவன் கல்விக்கு உதவி செய்வது என்பது அதுல ஒரு மிகச்சிறந்த ஒன்று. பிறப்பெனும் பேதமை நீங்கி சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளை விளங்கிக் கொள்வது என்பது அந்த அறிவு அப்படின்னு சொல்றாரு. மெய்ப்பொருள் எது அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்போ நம்ம இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்க, இறை நிலை சும்மா இல்லாம அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டு, மூணாவது இதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. காரணம் என்னன்னாக்க, அதை உணர்ந்தால் மட்டுமே நம்ம இந்த தத்துவத்தை முழுமையா நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் நான் இதை சொல்றேன். அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால இறை துகள்களாக்கி விண்ணாக்கி விண்ணினுடைய கூட்டிற்கு ஏற்ப பஞ்சபூதங்கள் ஆகி பஞ்சபூதங்கள் சரிவீத சமானத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஓருயிர் தாவரம் என்பது வளரும். அந்த ஓருயிர் தாவரத்திலிருந்து வந்ததுதான் ஈருயிர் ஆன புழு, 3 அறிவு பூச்சி, அதுக்கப்புறம் ஊர்வன, 4வது அறிவு, 5வது அறிவு விலங்கினங்கள் எல்லாம் வருது. 6 அறிவு பெற்ற நாம மனிதனாக வந்திருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நானும் இறைவனாக இருக்கின்றேன். இறைநிலையே தன் மாற்றம் பெற்று, மகரிஷி பரிணாமம் என்று வார்த்தை உபயோகிப்பாங்க. இப்ப தன் மாற்றம் என்றுதான் சொல்றாங்க. தன் மாற்றம் பெற்று இப்பொழுது நானாக வந்திருக்கின்றேன் அப்படின்னு அந்த உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க
நிச்சயமாக எல்லா பொருட்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அந்த இறைவன் ஒருவனே என்ற உணர்வு நமக்கு கிடைத்தால் தெளிவு மிக கிட்டும். அந்த நிலை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, தெரிந்து கொண்டு மட்டும் இருந்துராம, தெரிந்து கொண்டு மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட தெளிவு என்பது கிடைக்காது. அதை உணர வேண்டும். சரிங்களா? இப்போ ஒண்ணு நாம என்ன செய்யறோம், எல்லாம் இணைப்புல இணைந்திருக்கிற அத்தனை பேருக்குமே நான் என்ன வச்சிருக்கிறேன் கையில அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதே 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதாத்ரி மகரிஷி ஆழியார்ல இதுதான் கேட்டாரு. இது என்ன அப்படின்னு கேட்டாரு. நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்வீங்க, இது ஆப்பிள் அப்படின்னு சொல்வீங்க. இது ஆப்பிள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க இது அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. சரி, வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, சரி, இறை துகள்களா, இறைநிலையே இறை துகள்களாச்சு, விண்ணாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை நீங்க என்ன சொல்றீங்க, வீணினுடைய தான் இந்த ஆப்பிளா வந்திருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னாக்க இது விஞ்ஞான நிலை. சரிங்களா? இல்ல, இது இறைநிலையின் தன்மாற்றத்தினால இப்போ ஆப்பிளாக இருக்கிறது என்று சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க இதுதான் மெய்ஞான நிலை. இந்த ஆப்பிளையே இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும், எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எதுவாக இருக்கிறது, இறைவனே நானாக இருக்கின்றேன், இறைவனே எல்லாமுமாக இருக்கிறது என்ற உணர்வு நமக்கு கிடைக்கணும். இந்த நிலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க எப்பொருள், இது படிச்சிருக்கிறோமா இல்லையா? சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கிறோம். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த தன்மையா இருந்தாலும் அந்த பொருள் அது மெய்ப்பொருள் தான் என்று காண்பதுதான் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆறறிவு பெற்ற மனிதனாக இருக்கின்றோம். அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டும். சரிங்களா? இப்ப இந்த டாப்ரி ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அறிஞருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாருங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. டாப்ரி ஜான் அப்படின்றவரு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு அறிஞர். உலக மதங்களை எல்லாம் பற்றியும் அறிஞர்கள் எல்லாம் பற்றியும் நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. அவரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய புத்தகத்தோட பேரு, அவர் எழுதி வெளிவரக்கூடிய பேர் லாஃபிங் மேன். அந்த லாஃபிங் மேன் அப்படின்ற ஒரு புத்தகம் 3 மாதத்திற்கு ஒரு முறை வெளிவருது. அதுல அவரு ஒரு முறை அவர் எழுதியிருக்கிறார். அதுல the white house declare the existence of almighty the god அப்படின்னு எழுதுறாரு. இந்த முக்கியமான வார்த்தையை கவனிங்க. the white house அப்படின்றது வெள்ளை மாளிகை டிக்ளேர் பண்ணுமா, existence of almighty is god அப்படின்னு சொல்லிட்டு, அந்த almighty இறைநிலையே அதுதான் இறைவன் என்பதை அது டிக்ளேர் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. மகரிஷி எப்பவோ சொல்லிட்டாருல, ஐநா சபையில சொல்லிட்டு அதையெல்லாம் அவர் வலியுறுத்தித்தானே வந்திருக்கிறாரு. அதே ஐநா சபையினுடைய கோஃபியனோட செக்ரட்டரி நம்மளுடைய 2002ஆவது ஆண்டு ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு ஓருலக ஆட்சிக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்றதை எல்லாம் பிரகடனப்படுத்தி எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. சரிங்களா? அத்தனையும் நம்ம மகரிஷி முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் வாழும் காலத்தில் எண்ணிய எண்ணம் என்ன அலை, அவர் உலக சமாதானம் ஆக வேண்டும் என்று தனி மனிதன் அமைதி அடைய வேண்டும். அப்ப தனி மனிதன் அமைதிக்கு என்னென்ன வழி வேண்டுமோ அதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு பாக்குறோம், அவர் வாழும் காலத்துல அவர் சொன்னது எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஆச்சரியமா இருக்குது. அவர் வாழும் காலத்துல சொன்னாங்க, எல்லா அரசு பள்ளிகளிலும் நம்மளுடைய மனவளக்கலை போய் சேரணும் அப்படின்னு சொன்னார். அப்பெல்லாம் நாங்க சொல்லுவோம், அது எப்படி சாமிஜி, அரசு பள்ளிகளில் எல்லாம் நம்மள போறது இந்த பயிற்சியை கொடுப்பதற்கு அனுமதிப்பாங்களா அப்படின்னு கேட்டோம். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்குது. அவருடைய எண்ணம் ஈடேறி கொண்டுதான் இருக்கிறது. அப்ப எப்படி ஆழ்ந்த நிலையில அவர் எண்ணம் எண்ணியிருப்பாரு இல்லையா? அதே போலதான் இப்ப பாருங்க, அதுல சொல்லி இருக்கிறாங்க, ஒயிட் ஹவுஸ் வாஷிங்டன்ல அமெரிக்கால யுஎஸ்ஏ கவர்மெண்ட் அவங்க சொல்றது இந்த மாதிரிதான் கடவுள் இருக்கிறார் என்பதை நிர்ணயிக்கிற அளவுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய காலம் மிக அண்மையில் இருக்கிறது அப்படின்னு எழுதுறாருங்க. மிக அண்மையில் இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. தெளிந்த அறிவு உணர்ந்து விட்டாரே என நான் உணர்ந்த போது மற்றவரெல்லாம் உணர முடியாத என்ன யார் சொல்றாரு நினைக்கிறீங்க? நம்ம மகர்ஷி சொல்றாரு.
இந்த தெளிந்த அறிவு எனக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க, இது எல்லாருக்குமே வரும் அப்படின்னு ரொம்ப அடிச்சு சொல்றாரு. வேற மகான்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்னாலதான் முடியும், என்னால மட்டும்தான் இந்த இறைநிலையை உணர முடியும், அதற்கான வாய்ப்பு எனக்கு தான் இருக்குது, அந்த சக்தி எனக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மகிழ்ச்சி என்ன சொல்ல தெரியுங்களா? என்னால மட்டும் உணர முடியும்னு நினைக்காதீங்க, உங்களால அனைவராலையும் இதை உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏனென்றால் மனித மூளை அவ்வளவு திறன் வாய்ந்தது அப்படின்றாரு. நல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. மனித மூளை அவ்வளவு முக்கியமானது. த காஸ்மிக் கம்ப்யூட்டர் ஆஃப் த வேர்ல்டு எது அப்படின்னு கேட்டா உங்களுக்குள்ளார பல பதில்கள் வரும். த காஸ்மிக் கம்ப்யூட்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு எதை கேட்டோம் அப்படின்னாக்க எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா உங்களுக்குள்ளார இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அது இது இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய மெக்கானிசம் நிறைய விஞ்ஞான வளர்ச்சியில வந்திருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நீங்க சொல்வீங்க. ஆனா காஸ்ட்லி கம்ப்யூட்டர் ஆஃப் த வேர்ல்டு எதுன்னு கேட்டீங்கன்னாக்க ஹியூமன் பிரெயின், மனித மூளை தான். அந்த கம்ப்யூட்டரையும் கண்டுபிடிச்சது எதுங்க? ஹியூமன் பீயிங், ஹியூமன் தானே, ஹியூமன் பிரெயின் தானே அதை கண்டுபிடிச்சிருக்கிறது. அப்போ வந்து மனிதன் மாத்திரம் இல்ல, எல்லா ஜீவன்களுக்கும் அந்த மாதிரி உண்டுன்றாங்க. இப்ப நம்ம என்ன நினைச்சோம், இப்போ மனிதனுக்கு மட்டும்தான் அந்த திறன் இருக்குது அப்படின்னு நினைச்சோம். ஆனா மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா விலங்கினங்களுக்கும் கூட அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்றது இது ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயமா இருக்குதுங்க. இது வந்து ஒரு ஒரு நூல்ல இருந்து எழுதின ஒரு அதுல கதை நான் சொல்றேன். அது யாரு சொல்லியிருக்கிறா, இந்த டோப்ரி ஜான் தான் அதுல எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பல தீவுகள் இருக்குதுங்க. இப்ப நான் சொல்ற அதோடயே வாங்க, என் கூடயே நான் சொல்ற கதையோடய நீங்க வாங்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பல தீவுகள், அதை திட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. பல தீவுகள் இருக்குதுங்க, தனித்தனியா தீவுகள் இருக்கும். இப்ப அந்தமான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு ரோஸ் ஐலாண்ட் அப்படின்னு இருக்கும், ஜரவாஸ் ஐலாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு தீவுகள் தனித்தனியா இருக்கும். அந்த தீவுகளில வந்து திட்டா இருக்கக்கூடியதை குரங்குகள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த குரங்குகள் நிறைய அங்க வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த குரங்குகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சாப்பிடக்கூடியது ஆழ்வழி கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கிழங்கை வந்து அது சாப்பிடும். இதை பார்த்து மத்த குரங்கும் இதை சாப்பிடலாம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை எடுத்து வந்து அதை சாப்பிடுதுங்க. அப்படி சாப்பிட்டவரை பார்த்துட்டு ஒரு நாள் என்ன செய்யுது, ஒரு குரங்கு என்ன செய்யுது, அந்த பக்கம் அந்த கடல் தண்ணீர்ல என்ன செய்யுது, அந்த கிழங்க எடுத்து கொண்டு போய் அலசிட்டு சாப்பிடுது. இதை பார்த்த மற்ற குரங்குகள் என்ன செய்யுது, அதே மாதிரி அதுவும் போய் அலசிட்டு போய் சாப்பிடுது. இது எங்க நடக்குதுன்னு சொன்னேன், ஒரு தீவுல இது நடக்குது அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த ஒரு தீவுல மட்டும் இப்படி நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மன அலை வந்து அந்த ஏரியா ஃபுல்லா பரவி அடுத்த தீவுல இருக்கக்கூடிய குரங்குகளும் அதே மாதிரி அந்த கிழங்குகளை எடுத்து உண்டது. கிழங்குகளை எடுத்து சாப்பிட்டது மட்டும் பத்தாது, அதே போல தண்ணியில அலசி எடுத்து சாப்பிட்டது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? மன அலை தானே. மன அலை சென்று ஏற்ற, அதாவது அந்த அலை நீளத்தில் அந்த வேவ் லென்த்ல எந்த பிரெயின் இருக்குதோ, அந்த வேவ் லென்த்ல எந்த பிரெயின் இருக்கிறதோ அதற்கு தானாகவே விளங்கிவிடும். ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதை ஒத்துக்கொள்வது இதுதான். இதைத்தான் ஆராய்ச்சியாளர்களும் அதை ஒத்துக்கொள்றாங்க. அதே போல மெய்ப்பொருள் விளக்கம் விளங்கியவர்கள் சொல்வதற்கு பயந்த காலம் உண்டுங்க. இங்கெல்லாம் இறைவன் இப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்லல. அதாவது பலர் சொல்லி இருக்கிறாங்க. சொன்னவர்களை வந்து அவங்க வந்து உயிரோட விட மாட்டாங்களாம். யார ஆட்சியாளர்கள் வந்து உயிரோட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுளுக்கு கண்காது மூக்கு வைத்து அதற்கு வந்து உடையெல்லாம் உடுத்தி, மகரிஷி அழகா ஒரு இடத்துல சொல்றாரு, திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க, அதுகளுக்கு குழந்தைங்களும் பிறக்க வச்சிடறாங்க. மனிதனுக்கு எவ்வாறு பக்தியோகத்துல உணர வைக்க முடியுமோ குழந்தைகளுக்கு உணர முடியாத நிலையில இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம அறிவிலே தெளிந்து உயர்ந்தவர்களுக்கு வந்து ஒன்றுமே இப்ப தேவையில்லை. எது கடவுள் அப்படின்னு சொன்னா நாமளே சொல்லியிருக்கோம். இறைநிலையே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எல்லாவற்றிலையுமே அந்த இறைநிலை இருந்திருக்கிறது என்ற உணர்வை நாம சொல்லுவோம். அந்த கடவுள் தத்துவத்தை சுத்தவெளி, சூன்யம், பிரம்மம் அப்படின்ற வார்த்தையினால
குறிப்பிட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. சாக்ரட்டிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரேக்க தத்துவவாதி, ஒரு கிரேட் அவருங்க. அந்த சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்க, இதுதான்யா கடவுள், நீங்க சொல்வதெல்லாம் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதான். உடனே அந்த இளைஞர்கள் எல்லாம் அவரை நல்லா பிடிச்சு போச்சு. இப்ப எப்படி நம்ம மகரிஷி நமக்கு எளிமையா இந்த பிரம்ம ஞானத்தை ஏன் கேக்குறீங்க, பிரம்மஞானி என்ற பட்டமே மகரிஷி கையால வாங்குறதே ஒரு பெரும் பேராக நாங்களாம் நினைக்கிறோம். அருள்நிதி பிரம்மஞானி கீதாராஜா அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டை கையில கொடுப்பார். அதே போல அருள்நிதி கீதாராஜன் தன்னுடைய நம்ம பேரை சொல்லி அவர் கையாலேயே கொடுப்பாரு இந்த சர்டிபிகேட்டா. பிரம்மஞானி என்ற பட்டம் நமக்கு கொடுத்துறாரு. அதை ஏற்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரம்மத்தை விளங்கிய பிறகு ஒரு ஞானியாக நம்ம நினைக்கிறார். மகர்ஷிட்ட அப்பயே முந்தி கேட்போம், இப்ப நீங்க பிரம்மஞானி நீங்களை சொல்றீங்களே, எப்படி சாமி நீங்க நம்புறீங்க அப்படின்னாக்க, நான் பட்டம் கொடுத்த பின்னாடி நீங்கள் அந்த பிரம்மத்தை உணர்வதற்கான ஞானியாக நீங்க ஆவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்பி உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னாரு. நம்ம எல்லாம் கல்வி தகுதி எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க, 3 வருஷம் படிச்சோம் அப்படின்னாக்க ஒரு எக்ஸாம் எழுதுனா அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஒரு 2.5 நாள் பயிற்சியிலேயே நமக்கு என்ன கொடுத்துட்றாங்க, ஆழியார்ல 2 நாள் பயிற்சி முடிச்ச உடனே அந்த பிரம்மஞானி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துட்றாங்க. இப்ப அப்படி இல்ல, முந்தி அப்படி கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த பிரம்மத்தை எவ்வளவு எளிமையா உணர்த்திடுறாரு. அதே போலதான் இந்த சாக்ரட்டிஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த சாக்ரட்டிஸ் வந்து கடவுள் என்பது அந்த சுத்தவெளிதான் என்றும், அது வந்து சூன்யமாக இருக்கிறது, பிரம்மமாக இருக்கிறது என்று அவரும் சொன்ன உடனே அந்த இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளை போதுட்டு அவங்களும் போய் சூழ்ந்துட்டு பாடம் கேட்க இருக்காங்க. இதை பார்த்த அரசியல்வாதிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஆளை உயிரோட விடக்கூடாது, எல்லா பசங்களையும் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாக்ரட்டிஸை கொலை செய்வதற்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, கோணியம் அப்படின்ற ஒரு விஷம். இந்த கோணியம் என்ற விஷம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க, சாப்பிட்டா கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மரத்து போயிடும். கால்ல இருந்து மரத்துக்கிட்டே வரும். கடைசியில அப்படியே இதயத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அவர் விழுந்துருவாரு கீழே. அந்த மாதிரி வரும். ஆனா அவருக்கு தெரியும், யாருக்கு, நம்ம இவருக்கு, நம்ம சாக்ரட்டிஸ்க்கு தெரியும், இவங்க விஷம் கொடுக்குறாங்க, நம்ம செத்து போயிடுவோம், கொஞ்சமா மரத்து போய் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரியும். ஆனாலும் அவர் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார். இந்த இறைநிலைதான் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார். கடைசியில கூட கேக்குறாங்க, இப்பவாவது ஒத்துக்க, நீ சொன்னது தப்பு, இளைஞர்கள் எல்லாம் நான் திருத்திடுறேன், இல்ல நான் சொல்றதெல்லாம் போய் மத்தவங்க சொல்றதை நீ ஏத்துக்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கையில விஷத்தை கொடுத்துட்டு அப்ப கூட கேக்குறாங்க. அப்பவும் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, உண்மையை உணர்ந்த பிறகு அதை மறக்க முடியுமா, விளக்கி கொண்டே பேசிக்கொண்டே அதை சாப்பிட்டுக்கிட்டே அது கொஞ்சம் கொஞ்சமா வர அப்படியே உயிர் விட்ட ஒரு மகான் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க சாக்ரட்டிஸ். ஒரு உயர்ந்த தத்துவவாதி, தண்டனையை எதிர்த்து போராடாமல் ஏற்றுக்கிட்டார். இது நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். மகரிஷி அவர்களுக்கும் சில நிகழ்வுகள் நடந்ததாக. இவர் எதுக்குமே, நம்ம மகான் எதுக்குமே பயப்படல. யாரோ வந்து இவருக்கு ஏதோ ஒரு தீய நிகழ்வை செய்ய போறாங்க அப்படின்றது இவருக்கு துரியாதீத தவத்துல இருக்கும் போது நமது மகானுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அது வந்து அந்த நிலை அவங்க, அதாவது தீய வினைகளை மகரிஷி வந்து செய்ய விடாம தடுப்பதற்கான செயல்களை அவங்க செய்யும் பொழுது நம்ம மகான் துரியாதீதத்துல இருக்கும் பொழுது அதை உணர்ந்து கொண்டார், அருட்காப்பிட்டு கொண்டார், அதுல இருந்து தடுத்து நிறுத்திட்டார். இப்படி நிறைய நிகழ்வுகள் நம்ம மகானுக்கும் நடந்திருக்கிறது. அதையும் மீறி நம்ம மகான் தான் வாழ்நாள் முதல் வரை, தாம் வாழும் காலம் வரை, நமக்கு இறுதி காலகட்டம் வரை உலக சமாதானம் என்று அவரது வாய் முணுமுணுத்து கொண்டே இருந்தது. அப்படி இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, இன்னமும் பாத்தீங்கன்னாக்க அந்த உலக சமாதானம் ஆவதற்கான முயற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்டர்நேஷனல் யோகா டே June 21 அப்படின்னு சொன்னாலே என்ன ஆயிருங்க,
எல்லா இடத்துலயுமே யோகா பழக ஆரம்பிச்சிடறாங்க. யோகா அப்படின்னா என்ன? இறைநிலையோட நாம ஒன்றுவதற்காக செய்யக்கூடிய பயிற்சி தான். அதற்கான ஆசனங்களையும் சொல்லி கொடுத்துடுறாங்க. அந்த ஆசனங்கள் பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் ஆகாயத்துல பறந்து கொண்டு பிளைட்லயும், கப்பலுக்கு அடியிலேயும் எல்லா இடத்துலயுமே இந்த ஆசனங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்துகிட்டே தானே இருக்குது. 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த கிரேக்க ஞானியே அப்பவே இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த நிலை எத்தனை பேர் இதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இந்த அற்புதமாம் அறிவு என்ற தத்துவத்தை, அற்புதமாம் அறிவு என்னும் தத்துவத்தை அனைவரும் எளிதாக உணர்ந்து கொள்ள விற்பனைக்கு வெளியாகும் நூல்கள் மூலம் விரித்துரைக்க முறைகள் பல வகுப்பான் எங்கும் கற்பனைக்கே இடமின்றி ஆழ்ந்து ஆய்ந்து கண்ட முடிவுகளில் இன்று வழுவிடாத நற்பண்பின் எல்லையிலே மனிதன் வாழும் நாட்களோ தூரத்தில் இல்லை. மகர்ஷியினுடைய கவிஞர் என்று மெய்ப்பொருள் பற்றி மகரிஷி கவி எழுதுறார். நம்ம அறிவேதான் தெய்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். இதே ராமலிங்கர் மகானுக்கு நம்ம ஆசானுக்கு 10 ஆண்டு காலம் உள்ள இருந்து தன்னை ஆட்கொண்டார் என்று சொல்றார். 10 ஆண்டு காலம் மகரிஷி ஆட்கொண்டு அவர் விட்டு போனதை கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. கடை விரித்தேன் என்றார். கடை என்றால் என்று இறைவன் தான். அதை விரித்து மக்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. கடை விரித்தேன் ஏற்றுக்கொள்ளல, கட்டி வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். அந்த நேரத்துலதான் நம்ம ஆசான்கிட்ட 10 ஆண்டு காலம் இணைந்து கொண்டு அவரு வேதாத்ரி வள்ளலார் அவர்கள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. நம்ம மகானவர்கள் அருட்பெயராற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வித்தியாசம். அப்ப அந்த அருட்பெயராற்றல் அருட்பெரும் ஜோதி என்பது நம்ம அக இருளை நீக்கி அறிவு ஒளியை கொடுக்கக்கூடிய இந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனவள கலைஞர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப நான் அந்த குரங்கு ஒரு தீவுல இருந்த குரங்கு கிழங்கை சாப்பிட்டு அதை கழுவுற அந்த தண்ணியில கழுவி சாப்பிட்டதை அந்த மன அலையை பல்வேறு தீவுகளிலே இருந்த குரங்குகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அதே சில நிலையை செய்தது இல்லைங்களா? அந்த 5 அறிவு ஜீவன் செய்வதை ஏன் நம்ம 6 அறிவு மிக்க மனிதன் செய்ய முடியாது? நிச்சயமா இதையெல்லாம் நம்ம இறை என்ற தத்துவத்தை, இறைநிலையே தெய்வமாக இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது, நாமமாக இருக்கிறோம் என்ற தத்துவத்தை உணர்ந்து அந்த மனநிலையிலே வாழ்த்து அலைகளை பரப்பும் பொழுது எல்லா உலகம் முழுவதும் பரவும். காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க, அறிவானும் தானே, அறிவிப்பானும் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருள் தானே, விரி சுடர் பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன் அப்படின்னு காரைக்கால் அம்மையாரும் சொல்றாங்க. இப்ப எத்தனை மகான்கள் எடுத்து சொல்றாங்க. மாணிக்க வாசகர் அஞ்ஞானத்தை அகல் விளக்கும் நல்லறிவே. ஏன்னா நம்ம அஞ்ஞான நிலையில தான் இருந்தோம் இல்லைங்களா? ஆனா கற்றறிவு பற்றறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்து மாறி நுண்ணறிவு நிலைக்கு நாம மாறி இருக்கிறோம். நுண்ணறிவு நிலை இது எதனால வந்தது அப்படின்னாக்க தியானத்தின் மூலமாக நம்ம அமைதியா இருக்கும் பொழுதுதான் இதையெல்லாம் உணர முடிகிறது. அந்த உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நம் மனதிற்கு தெளிவை கொடுக்குமே தவிர, ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அலைபேசி அண்டு தொலைக்காட்சி இதுல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நம்ம மனம் என்பது மயக்க நிலையில, புலன்கள் மயங்குது. அந்த மயக்க நிலையில இருந்து தெளிவு பெறுவதற்கு உண்மை நிலை உணர்வு என்பது மிக 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 அவசியம். அப்போ அந்த இறைநிலையின் தன்மை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன அப்படின்னாக்க அன்பு ஒன்றுதான். அன்பு கருணை என்பதுதான் அந்த இறைநிலையின் தன்மை. அதே அன்பைத்தான் நாம் மக்களிடம் காட்ட வேண்டும் என்பது. அன்பு ஒன்று, அன்பு மட்டும்தான் அனைவரையும் ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அது இறையினுடைய தன்மை. நம்ம இப்ப 6 அறிவாக மலர்ந்திருக்கின்றோம். ஏன்னா முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா,
இறைநிலை தன்னைத்தானே ரசித்து கொண்டுவதற்காகவே எடுத்தது இந்த மனித பிறவி அப்படின்னு சொல்லும் பொழுது இறை தன்மை நமக்கும் வேண்டும். அந்த இறை தன்மையை நாம் உணர வேண்டும். அதைத்தான் உணர்ந்தால் அது தெளிவு. உணராவிட்டால் மயக்கம். ரொம்ப சிம்பிள். பௌத்த மதத்துல ஒரு வேர்ட் இருக்குதுங்க. பௌத்த புத்த பெருமான் அவர் எதுவுமே செய்யல, ஆனா மகா ஞானியாக பல நாடுகளிலே, நம்ம இந்தியாவில கம்மி, நேபாள புத்த மதம் பரவிட்டு இருக்குது. மலேசியா, தாய்லாந்து இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய புத்தர் பெருமானுடைய வழிபடுவது சிறப்பா இருக்குது. சிலோன்லயும் வழிபடுறாங்க. அந்த புத்தர் பெருமான் என்ன செஞ்சு அவர் மகா ஞானியானாரு. அதாவது சித்தார்த்தர் புத்தராக ஞானம் அடைந்தார் அப்படின்னு சொல்றோம். அந்த ஞானம் அவருக்கு எங்க கிடைச்சதுனாக்க வெரி சிம்பிள். மூச்சை மட்டும் கவனித்தார். ஆனாபானா சதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனானாக்க மூச்சை உள்ளே இழுத்தல், பானானாக்க மூச்சை வெளிவிடுதல், அதை மட்டும் கவனிச்சாரு. அந்த கவனிச்சதுனால வந்ததுதான் எதுங்க ஞானம் என்பது. அந்த ஞானத்தை ஏன் நம்மால் பெற முடியாதா? அதே போதி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. போதி மரம் என்பது வேற எதுவும் அல்ல, அரச மரம் தான். அரச மரத்தினுடைய இலைகள் தனித்தனியாக ஆடும் பொழுது அது வெளிப்படக்கூடிய ஆக்சிஜன்னால நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய செரட்டோனின், மெலட்டோனின், டோபமைன், எண்டோபின், மார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் உள்ள ரசாயனங்கள் நல்லா சுரக்கும் பொழுது நம்ம மனமும் அமைதி அடையுது, தெளிவை நமக்கு கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு புத்தர் கோயிலுக்கு நான் போயிருக்கும் பொழுது அங்கே அவங்க போன உடனே என்ன செய்யறாங்க, அந்த ஊதுபத்தியை பொருத்தி, அதாவது தெய்வீக மனம் கமலும் இடத்திலே ஒரு சின்ன மைல்டா ஒரு மியூசிக் போட்டுட்டு மத்தளம் ஓசை கொடுத்து ஒரு ரவுண்டா ஒரு பவுல் மாதிரி இருக்கும். அதுல சுத்தி அதை டச் பண்ணி செய்யும் பொழுது ஒரு அதிர்வு தான் ஏற்படும். அந்த சத்தத்துல அவங்க ஒரு வார்த்தையை மட்டும், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உச்சரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பிக்குனி அப்படின்னு சொல்றாங்க. பிக்கு அப்படின்னு சொன்னாக்க புத்த மத துறவி ஆண்கள், பிக்குனி அப்படின்னாக்க புத்த மத துறவி பெண்கள். இந்த பிக்குனிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒரே ஒரு வார்த்தை நமோ மோக்கியம் ரெயின் மோக்கியம் அப்படின்னு அந்த ஒரே வார்த்தையை மட்டும் ஒழிச்சு கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அதை நாங்களும் அந்த சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இந்த புத்தர் கோயில்ல, சங்கரன் கோயில் பக்கத்துல வீரிகுப்பு கிராமத்துல அங்க போய் வழிபடும் பொழுது இதைத்தான் செஞ்சாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஏன் இந்த ஒரே மந்திரத்தை சொல்றாங்க? இது என்னன்னு கேட்கும்போது இது பாலி மொழியில இதைத்தான் அவங்க சொல்லி வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாமோ மோக்கியம் ரெயின் மோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே எல்லாத்துக்குமே இந்த ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து யார்கிட்டயாவது போய் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைப்பேன். நினைச்சுக்கிட்டே வரும் பொழுது நல்ல நேர்மையான எண்ணங்கள் இருந்தது அப்படின்னாக்க அது உடனே நமக்கு பதில் கிடைச்சிருங்க. உடனே மேல மாடியில இருந்து அந்த மெடிடேஷன் முடிச்சுட்டு ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன் வாயில சொல்லிக்கிட்டே இருந்தது நமோ மோக்கியம் ரெயின் மோக்கியம். இது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அங்க இருக்கிறவங்க ஜாப்பனீஸ்ல தான் பேசுறாங்க. ஆனா ஒரு அம்மா தமிழ்ல பேசுறவங்க அவங்க பேசல. கீழே வரும்போது பாத்தீங்கன்னா அது நமோக்கியம் ரெயின்மோக்கியம் போட்டுட்டு கீழே ஒரு எழுத்து எழுதி இருந்துச்சு, அதை தமிழ்ல எழுதி இருந்துச்சு. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கும் இறை தன்மையை நான் வணங்குகிறேன். அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கும் இறை தன்மையை நான் வணங்குகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம மகரிஷி தத்துவம் தான் வருது இதுல. புத்தர் பிரானும் அதையத்தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்துருச்சா இறைவனே எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்றத உணர்ந்த பின்னாடி எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி நாமும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, இறைவனே எங்குமாய் எல்லாமாய் ஏதுமாய் விளங்கி நிற்கின்றான் என்ற உண்மையை நாம் அறிவோம். ஏன்னாக்க எல்லா இடத்துலயும் நீக்கமறை நிறைந்திருப்பது அவர் தானே. அந்த நிலையை உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்க வெரி 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 சிம்பிள். நம்ம உடலிலேயும் நம்ம மனதிலேயும் நம்ம உயிரிலேயும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் அதற்கான பயிற்சிகளை கொடுத்து, உடல் தவம், மனோதவம், உயிர் தவம், ஆன்ம தவம், இன்னொன்னு அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன்,
இது எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக அந்த இறை நிலை உணர்வை உணர்ந்து நாம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்றும் நம் வாழ்க்கையில் இன்பம் தான், துன்பம் என்பதே இல்லை. ஆனால் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இறைவன் நமக்கு கொடுத்த என்னது அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, நல்லதாவே நடக்கும், நல்லதே நடக்கும், அக்செப்ட் as it is அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காகவே இந்த தலைப்பை நான் உணர்ந்தால் தெளிவு, உணராவிட்டால் மயக்கம் அப்படின்னு தான் நான் போட்டிருந்தேன். ஆனா அந்த சார் எடுத்துக்கலாமா ஒரு இந்த அற்புதமான நல்ல நாளிலே உணர்ந்தால் தெளிவு, உணராவிட்டால் மயக்கம் என்ற தத்துவத்தை இதுகாரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நீங்கள் அனைவரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. 16 செல்வங்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவியர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று போற்றலுக்கும் தோற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளம்போங்கி வாழ்க என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, 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 மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக நிர்மலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க அம்மா. நீங்க என்னோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அம்மா. நீங்க எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அம்மா, ஆசிரியமா நீங்க. இன்னைக்கு ரொம்ப நிர்மலா. ஆமா, உங்களோட கருத்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. எல்லாத்தையும் நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டேம்மா. அப்புறம் உன்னை நீ நேசி அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்களே எனக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. உங்களை பார்த்துதான் நானும் என்னோட லைஃப்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேம்மா. அதுக்கப்புறம் நோயிங் பிலாசபி, டூயிங் பிலாசபி, பீயிங் பிலாசபி சொன்னீங்கம்மா. கற்றதை கண்டிப்பா கடைபிடிக்கிறதுலதான் இருக்கு அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அப்புறம் லாஃபிங் மேன், அது பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா எனக்கு. லாஃபிங் மேன் புக்க பத்தி. அதாவது இவர் எழுதியிருக்கிறாருமா, டாப்ரி ஜான் அப்படின்ற எழுதின புக்குமா அது. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு அறிஞர் அவர் எழுதின புக்கு லாஃபிங் மேன் அப்படின்ற ஒரு புக்கு. அதுலதான் எழுதியிருக்கிறாரு the White House declared the existence of Almighty the God. அந்த சுத்தவெளியே தெய்வம் அப்படின்றத வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய அங்க இருந்தே அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்ரி ஜான் எழுதியிருக்கிறார். இத படிக்கும் போது நமக்கு வேதாத்ரி மகரிஷி முதலே சொல்லிட்டாரு இல்லையா, ஐநா சபையில அவரே அறிவிச்சுட்டாரு. ஆனா அது விரைவிலே வரும் அப்படின்றதுதான் அவர் எழுதியிருக்கிறாருமா. அது ஆங்கில கவிஞர் எழுதியிருக்கிறாரு. உங்களோட ஞான சக்கரங்கள் புக்குக்கு மிகப்பெரிய நன்றிகள் அம்மா. தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ. நன்றிமா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா கிருபாநிதி அம்மா நல்ல சிறப்பா இருக்கேம்மா. வாழ்க வளமுடன். உங்களை போல ஆசிரியர்கள்ட்ட பேச்ச கேட்டு கேட்டு வயசானதோட எல்லாம் மறந்து போயிருச்சுன்னு கூட சொல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றி. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. உங்களுடைய பாடி லாங்குவேஜ நான் ரசிச்சு கேட்பேன் எப்பவுமே. அப்படியே எங்கிட்டு கண்ணை திருப்ப மாட்டேன். கேள்வி பதில கேட்கிறேன்னு என்னமோ, அதை நோட்ஸ் எடுக்கிறேன்னுமோ, அந்த ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது நல்ல மனசுல பதியும். ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களோட நான் ரொம்ப பெரியவ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எந்த பாடி லாங்குவேஜ் தெரியல. நீங்க எந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுங்க. இல்லம்மா,
நீங்க கடைசியா கும்பிட்டதை கூட நான் ரசிச்சேன். வாழ்க வளமுடன் 16 செல்வங்களை எங்களை வாழ்த்தினீங்க பாருங்க. அந்த கும்பிட்டு உணர்ந்தது கூட ஒரு நல்ல லாங்குவேஜ் தான். கடைசியா சொல்றேன். எல்லாமே பேசுனீங்க. ஆப்பிள எடுத்து காட்டுனீங்க. ஒவ்வொரு இதுக்கு அந்த விரல் ஆள்காட்டி விரல நீட்டுனீங்க. அதெல்லாம் வேற. நீங்க கடைசியா கும்பிட்டோன்னு கூட நாங்க ரசிச்சு பார்த்தோம். அத கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பாங்க. நானும் என்னுடைய மனசுல பதிஞ்சத சொல்றேன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. இப்ப நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு சொன்னீங்க. களியாட்டம்ங்கிறது நான் ரொம்ப குக்கிராமத்துல வாழ்ந்தவ என்னை கல்யாணம் பண்ற வரைக்கும். எங்க வீட்ல என்ன செய்வாங்க, நான் அந்த களியாட்டம்ங்கிற வார்த்தைய கேட்டிருக்கேன். அத சொல்லி ஏதாவது ஒரு நல்லது பண்ணா அந்த களியாட்ட வார்த்தையெல்லாம் என்ட்ட யூஸ் பண்ண மாட்டாங்க. "ஏன் என்ன ஒரு தான் களியாட்டம் போடுற, ஆட்டம் போடுற?" அதுலயே 1000 வேர்ட் அந்த ஆட்டத்திலேயே போடுவாங்க. அந்த களியாட்டத்தையும் சேர்ப்பாங்க. அவங்க என்ன நோக்கத்துல அத சொன்னாங்க. இப்ப நீங்க நல்லதா, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. களியாட்டம்னா என்ன சொல்றாரு அப்படின்னு. இந்த களியாட்டத்துக்கு உண்மையான விளக்கம் ஒண்ணுமா? இந்த அது ஒண்ணு நான் கேட்கிறேன். 2வது ஆப்பிள்ல அஞ்ஞானம், விஞ்ஞானம், இறைஞானம். அது 3 எக்ஸ்பிளைன் பண்ணுனீங்க. இருந்தா கூட இன்னொரு தடவ சின்னமா சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்ம்மா. நன்றி. ஓகேம்மா. நன்றிம்மா. நன்றி. நன்றி கிருபாநிதி அம்மா. வாழ்க நான் வளமுடன். ரசிச்சுட்டே இருந்துட்டேன். இவ்வளவு அழகா நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களேன்னு. நன்றி. நோக்க நோக்க களியாட்டம் என்று சொன்னது பாரதியார். களின்னா ஆமாம்மா. ஆனந்த களிப்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஆனந்தம் அடைகிறதுதான். எல்லாம் எந்த இடத்தையும் பார்த்தாலும் நோக்கும் இடமெல்லாம் நந்தலாலா நிந்தன் யாரு அம்மா? ஒருவத்தை தான் கிருஷ்ணன் பாக்குறாரு. ஆமா. ஆமா, ஆமா. நந்தலாலா அவரே தான் பாக்குறாரு. கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்கிறதுதான நந்தலாலா. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை நிறம் தான் தோணுது அப்படின்னு சொல்றாரு. கடைசியில ஒண்ணு சொல்லுவாருங்க, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோண்டுதடா நந்தலாலா அப்படின்றாரு. தீக்குள்ள விரலை வச்சா கூட அந்த தீண்டும் இன்பம் தோண்டுது அப்படின்னு சொன்ன அந்த பாரதியார் நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னா, களி அப்படின்னாக்க சந்தோஷம், களிப்பு, ஓ! ஆனந்த ஆனந்த கூத்தாடுவர். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ம். நன்றிம்மா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளம். ஆப்பிளுங்கம்மா மகரிஷி வந்து நாங்க இப்ப ஏதோ பிரமையர பயிற்சிக்கு தான் போயிருக்கிறோம். ஆப்பிள் எடுத்துதான் காமிச்சாரு. இன்னைக்கு எதாச்சும் ஆப்பிள் என்கிட்ட இருந்தது. உடனே இதையும் நம்ம காமிச்சிருக்கோங்க அப்படின்ட்டு காமிச்சிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, இந்த ஆப்பிள பார்த்த உடனே பெரும்பாலும் ஒரு எதுவுமே இதெல்லாம் நம்ம மனவளக்கலையில வரலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பா. ஆப்பிள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆமா. அது அந்த உண்மையான நிலை. அறிவினது ஆரம்ப நிலை அஞ்ஞானம். சரிங்களா? வந்து விஞ்ஞான நிலை அப்படின்னு சொல்லும்போது இது அணுக்களின் கூட்டு. அப்ப அணுக்களின் கூட்டு தான் இந்த ஆப்பிளா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஞ்ஞான நிலை இல்லைங்களா? சரி, பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சுத்த வெளியே இறை துகள்களாகி பின்னாகி பின் முதல் மண்வரை பஞ்சபூதங்களாகி இந்த ஆப்பிளாக வந்திருக்கிறது என்ற மெய் உணர்ந்த நிலையில இதை சொல்லும் பொழுது இது இறை நிலையிலிருந்து தன்மாற்றம் பெற்று ஆப்பிளாக வந்திருக்கிறது என்று நாமளா உணர்ந்துக்கலாமே தவிர வெளியில போய் இது வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லாம அந்த ஆப்பிள் கடையில போய் ஆப்பிள கொடுங்க அப்படின்னு சொல்லாம அந்த இறைநிலையை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வெயில் ஜாஸ்தி அடிக்கிறது என்னமோ ஆயிடுச்சு அப்படின்றவாங்க. உணர்வு இருக்கணும். உணர்ந்து அதை இந்த பாப்பு ரசிக்கிறோம். ஓ இது இறைநிலைதான் அப்படின்னு சொல்றது ரசிச்சுட்டு ஒவ்வொன்றையும் செய்யறோம். இது மனவளக்கலை வந்த பின்னாடிதான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. இல்லைன்னா நாமளும் இது ஆப்பிள் அப்படின்ற அஞ்ஞான நிலையில தான் இருக்கும். அப்ப அந்த மெய்யறிவு என்ற உணர்தல் வேண்டும் அப்படின்றதுதான் நான் அதுக்கு அந்த கருத்துக்காக தான் நான் சொன்னேன். உங்களுக்காக மீண்டும் இந்த ஆப்பிளை கொண்டு ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து சீக்கிரம் சந்திப்போம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான கேள்விமா. எல்லா சார்பாவும் நீங்க அழகா சிறப்பான கேள்வி கேட்டீங்க. கிருபாநிதி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். பெரியவங்களோட ஆசீர்வாதம், உங்களுடைய இந்த உத்வேகமான பேச்சுதான் எங்களை எல்லாம் இந்த மாதிரி பேச வைக்கிறோமா. அதனால உங்களுக்கு நன்றி. மேலும் நளினி ஓம் பிரகாஷ் அவர்களுக்கு மிக நன்றிமா. நன்றி அம்மா. நன்றி. நன்றி. ரொம்ப சிறப்பு. நாங்க தான் உங்களுக்கு சொல்லணும். நீங்க சிறப்பா நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்க, தெளிவு கொடுத்தீங்க. கிருபாநிதி அம்மா எப்பயுமே ரொம்ப தெளிவா எல்லார் சார்பாவும் ஒரு சூப்பரா கேள்வி கேட்பாங்க அவங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி அம்மா. நன்றி.
அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி இருக்காமா? ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சந்திரா அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வாழ்க வளமுடன். சந்திரம்மா வந்துட்டீங்களா? சந்தோஷம். வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன், பார்த்தேன், ரசித்தேன், சுவைத்தேன், தனித்தேன் என நான் அழைத்தேன். நான் பேசுறதுல ருசிச்சீங்களா? அதுதான் ரசிச்சேன், ருசிச்சேன். அந்த வார்த்தைகளை கேட்டு ருசித்தேன் அம்மா. ரொம்ப அற்புதமா இருந்தது. சரி, வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலையேங்கிறதுனால எதுல இல்லன்னு நம்ம அன்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் பேச மாட்டேன்மா, உங்களோட தனிப்பட்ட முறையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அற்புதமா இருந்தது. வழக்கம் போல சிறப்பா இருந்தது. எல்லாரும் அல்வா குடுக்கறாங்கம்பாங்க, நீங்க எங்களுக்கு ஆப்பிள் கொடுத்துட்டீங்க, ஆப்பிள் காட்டிட்டீங்க எங்களுக்கு. காட்டுனாலே கொடுத்தது மாதிரிதான் கொடுத்த மாதிரி. அதுல இறைநிலை இருக்குங்கிறத உணர்த்தி நமக்கு மகரிஷி தானமா சொல்லியிருக்காரு. மலரை பாக்குறது போதும், ஒரு இதை பார்க்கும் போதும் நம்ம அது அணுக்களின் கூட்டம் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா நீங்க சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. கிருபாநிதி அம்மா சொன்னதை நான் ஃபுல்லா அதை வழிமொழிகிறேன். அருமையா உங்களை அதாவது கேட்கறதும் எங்களுக்கு இன்பம், உங்களை பார்க்கறதும் எங்களுக்கு இன்பம். ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கு. அந்த நேர்மறை எண்ண அலைகள் அப்படியே எங்களுக்கு வருது உங்களை பார்க்கும்போது. உங்களோட அருள் தொண்டு மென்மேலும் தொடரட்டும் அம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். எங்க இருந்து வருதுன்னு தெரியுங்களா? வேதாத்திரி மகரிஷிட்ட இருந்து, வள்ளலார்ட்ட இருந்தும் வருது. ஆமாமா, ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டீங்க சப்போர்ட்டா. அதுல இருந்து பாஞ்சு வருது. அத நீங்க அருவியா கொட்டுறீங்க. அருமை அருமை, ரொம்ப சிறப்புங்கம்மா. மிக்க நன்றிமா. நன்றி, வாழ்க வளமுடன். நளினி, நன்றி. நன்றி அம்மா, நன்றி அம்மா. சிறப்பம்மா, சிறப்பம். அடுத்ததாக சங்கர் ஐயா ஹுசூரில இருந்து கூப்பிட்டுருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஒசூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. மிகவும் சிறப்புங்கம்மா. நல்ல ஒரு தலைப்பு சிந்திச்சு கொடுத்துருக்குறீங்க. எல்லாருக்குள்ளயும் மனவளக்கலை அன்பர்கள் ஒவ்வொருவரும் அந்த குருவோட உணர்ந்து ஓதக்கூடியவர்களா வரணுங்கிறது தான் அருட்தந்தையினுடைய கனவு. அந்த கனவு படி இன்னைக்கு அருட்தந்தையே உங்களுக்குள்ள சூக்குமமா நிறைந்திருந்து இந்த உணர்த்துறதா நான் ஃபீல் பண்றேங்கம்மா. உண்மையிலேயே அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த இன்முகத்தோட, அந்த உற்சாகத்தோட, அந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு குருவினுடைய கருத்துக்களை சொன்னது மிக சிறப்பா இருந்ததுங்கம்மா. ஒவ்வொரு மனவளக்கலை அன்பருமே நல்ல உணரணுங்கிறது தான் நம்ம எல்லாரும் சங்கல்படுத்திக்கணுங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, நன்றி நன்றி. குருவுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையே அதானுங்கய்யா. வளர்ந்து அவருடைய தத்துவங்களை நாம அப்படியே உணர்ந்தவாறு சொல்லணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒவ்வொரு ஞானாசிரியர்களையும் குரு உருவாக்கி இருக்கிறாருன்னு நினைக்கும் போதே அது மிகப்பெரிய ஒரு பூரிப்பா இருக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் இந்த ஒரு அருட்தந்தை கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அது எல்லாம் நம்ம பூர்வ ஜென்ம புண்ணிய பலனால கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கணும்ப்பா. மிக்க நன்றி. வேதாத்திரி மகர்ஷி இருக்கிறதுனாலதான் நாம எல்லாருமே இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குது. சமுதாயம் கொஞ்சம் நல்ல முறையில தான் வந்துருக்குது. முதலையே சாமிஜியை கூப்பிட்டதுனாலதான் என்னால இன்னுமா பேச முடியுது. வேதாத்திரி மகர்ஷி இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் எனக்குள்ளாராக குரு இருந்துதான் என்னை வழி நடத்தினார். ரொம்ப சந்தோஷங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. இரு சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த தலைப்பு கேட்ட உடனே என்னுடைய மனதுக்குள்ள ஆராய்ச்சி வர ஆரம்பிச்சது. அந்த ஆராய்ச்சியின் தெளிவாக அனைத்து விளக்கி கடைசியில சொல்லிட்டீங்க பாருங்க. உணர்ந்தால் தெளிவு, உணராவிட்டால் மயக்க நிலை என்று அற்புதமாக இருந்தது. கீதா ராஜா அம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியகுளம். அதான் முதலே கேட்டுட்டேன். பெரியகுளம் சாந்தி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிஜமாவே சந்திராமா சொன்னது போல வள்ளலாருடைய அந்த ஜோதி தன்மையும் மகரிஷி அவர்களுடைய ஆற்றல், பேராற்றலும் இணைந்து
தங்களுக்குள்ளாக புகுந்து எங்களுக்கு அப்படியே உணர்ந்ததே உணர்ந்தவாறு அப்படியே எடுத்து கொடுத்துட்டீங்க. லட்டு மாதிரி ஆப்பிள தான் காமிச்சீங்க, ஆனா லட்டு மாதிரி தந்துட்டீங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. வாழ்க வளமுடன். வினாக்கள் எதுவும் இல்லை, வாழ்த்துவதற்காகத்தான் அழைத்தேன். நன்றி. நன்றிங்கம்மா. தங்களை வாழ்த்துக்கு மிக்க மகிழ்ச்சிமா. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நளினிமா, வாய்ப்புக்கு நன்றிங்கள். நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி அம்மா, மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா அன்மியூட் பண்ணி பேசலாங்கம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. அம்மா வணக்கம்மா. அம்மா உங்களது உரை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்ற விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பாராட்டணும் தான் கண்டிப்பா. அதுக்காக தான் வந்தேன். அம்மா உணர்ந்தது இறைநிலை எல்லா இடத்துலயும் இருக்கு. உணர்ந்தது உணராம இருக்கிறது மயக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த மயக்க நிலையில இருக்கிறவங்கள கொஞ்சம் உணர வைக்க நம்ம என்ன முயற்சி எடுக்கலான்றத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோமா? ரொம்ப சிறப்பான ஒரு சாப்பிடுறது அப்படியே ஒரு இறைநிலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்றாங்க. அப்படி இருக்கவங்கள ஓரளவுக்காவது கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? சிறப்பு, சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. கிருபாநிதி அம்மா போட்டாங்க, நல்ல கேள்வி அம்மான்னு போட்டாங்க. உண்மைதான். ஏன்னா நாம எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க சாதாரணமா இருக்கும்போது நாம எல்லாம் என்ன செஞ்சோம் அப்படின்னாக்க திங்கிறது தூங்குறது. விலங்கினங்கள் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திங்கிறது தூங்குறது இனப்பெருக்கம் செய்யுது. இதுதான் அதுவும் செய்யுது. ஆனா நம்ம ஆறறிவு பெற்ற மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த திங்கிறது தூங்குறது இனப்பெருக்கம் செய்வது மட்டும் அல்லாமல் 6வது அறிவை கொண்டு இறைநிலையை உணர வேண்டும். அதை உணர்ந்தால் தெளிவு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா என்னை பொறுத்தளவு கேட்டீங்க அப்படின்னாக்க சாதாரண இல்லத்தரசியா இருந்த நான் கிணத்து தவளையா இருந்தேன். இப்ப முன்னாடி அவங்க நளினி ஓம் பிரகாஷ் சொன்னாங்க பாத்தீங்களா, நான் இத்தனை விருது வாங்கினேன், நான் தான் எழுதி கொடுத்தேன். அதனால அதைத்தான் அவங்க வாசிச்சாங்க. இத்தனை விருதுகள் வாங்குவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மனவளக்கலை, வேதாத்திரி மகரிஷியை குருவை சிக்கன பிடித்தேன் இறைவா அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி குருவை சிக்கன பிடித்து கொண்டேன். அவருடைய தத்துவங்களிலே கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது தியானம் நல்லா பண்ணணும் அப்படின்னாக்க தெளிவு கிடைக்கும். இல்ல அப்படின்னு சொன்னாக்க இந்த 5 புலன்களின் வழியாக புலன் மயக்கத்திலேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக தெளிவுக்கு வரவே முடியாது. மயக்க நிலையிலே இருந்து கொண்டேதான் இருக்கும். கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்வது என்பதுதான் இந்த பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். மெய்வாய் கண் மூக்கு செவி. இதன் மூலமாக டிவி பாக்குறது, இல்ல ஏதாவது கேட்கறது, மொபைல் பாக்குறது, இதுலயே இருந்தோம் அப்படின்னாக்க மயக்க நிலையில தான் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாம் இல்லாம இறைநிலையை தெளிவது உணர்வதற்காக மனவளக்கலை வந்தால் மட்டும்தான் தியானம் செய்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் உணர முடியும். இதை உணர்ந்தால்தான் தெளிவு. ஜெயலட்சுமி நன்றி அம்மா. நன்றி அம்மா, சிறப்பான பதில் அம்மா. ஆனா மனவளக்கலைக்கு வர்றதுக்கு தான் என்ன பண்றது தெரியலம்மா. அதுதான் அவங்க கேட்டது மற்றவங்களை எப்படி உணர வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்கம்மா கேள்வி. அதாவது பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சும்மா சண்டைக்கு அப்படி எல்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னா நாம சொல்றோம் இதெல்லாம் மனவளக்கலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே உண்மை புரியும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா நீங்க சொல்லவே வேண்டாம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்து அவங்களாவே வருவாங்க. முந்தி ஜெயலட்சுமி இப்படி இருந்தாங்க, இப்ப ஏதோ வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இந்த கிளாஸ்க்கு எல்லாம் போறாங்க. இப்ப கொஞ்சம் அவங்ககிட்ட மாற்றம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே மன்றத்துக்கு வருவாங்க. ஏமா என்னையும் ஒரு நாள் கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருவாங்க. புரியுதுங்களா? நீங்க சொன்னாதான் என்ன இவ கூப்பிடுறது நம்ம போறது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. உங்ககிட்ட மாற்றம் இருக்கணும். மாற்றம் இருந்தால் அவங்களும் வந்துருவாங்க. இன்னொன்னு நல்லா வாழ்த்துங்க. வாழ்க்கை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. அவங்களும் வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இதை விட பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க உங்ககிட்ட மாற்றம் இருக்கணும். மனவளக்கலைக்கு முன் மனவளக்கலைக்கு பின் கிமோ கிபின்ற மாதிரி மனவளக்கலைக்கு முன் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு அவங்க கவனிச்சிருப்பாங்க. மனவளக்கலைக்கு பின்னாடி உங்ககிட்ட மாற்றம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக அவங்க வந்துதான் ஆவாங்க. சரிங்களா? ஆமா ஆமா. ஆனா கவனிச்சிருக்காங்க. முன்னாடி இருந்ததோட நான் தெளிவா நல்லா எல்லா ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்றத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனாலுமே எனக்கு அதுக்கு நேரம் இல்ல, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எங்க வாழ்க்கை துணையும் உட்பட எல்லாமே தான் சொல்றேன். என் பையனும் உங்களை அனுப்புறதும் நிறுத்திடுவேன் நானு அப்படிங்க. இப்படி சொல்றவங்கள நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிதான்
தோணுது. ஆனா நான் வாழ்த்திட்டு தான் இருக்கேன். காலம் வரட்டும். காலம் கணியணும். என்னதான் இருந்தாலும் காலம் கணியணும், ஒரு குரு கிடைக்கிறது. சரியா? நம்ம பயிற்சி இருப்போம், அவங்க வருவாங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரர் வருவாரு. சில இடங்களை நான் பாத்துருக்கிறது என்னன்னாக்க, மனைவி சொல்லிட்டே இருப்பாங்க, என் வீட்டுக்காரர் வரவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாங்க, உங்களை விட பீட் பண்ணி அவரு சர்வீஸ் போயிடுறாரு. வீட்டுக்காரர் சர்வீஸ் போயிடுறாரு. நன்றி அம்மா. அந்த வாழ்த்து பலிக்கட்டும் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றி அம்மா. நன்றிம்மா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா அன்மியூட் பண்ணி பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நான் பேசிட்டேம்மா. நான் பேசிட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். உரை சிறப்பா இருந்ததுமா. அப்பப்ப நடுவுல நெட் கிடைக்கிறதுனால சரியா கேட்க முடியல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நண்பர். இப்ப அதாவது நம்ம ஒரு முழு நிலைக்கு, அதாவது என்ன, அந்த இறைநிலை உணர்வோட இருக்கணும், எப்போதுமே இறைநிலை உணர்வோட இருக்கணும் அப்படின்னா நம்மளே சரியான ஒரு நிலையில இல்லாம தான் இருந்துட்டு இருக்கோம். அது அந்த எப்போதுமே அந்த கான்சியஸ் மைண்டோட இறைநிலை உணர்வோட இருக்கணும்னா அது அதுக்கு சங்கல்பம் மாதிரி தெரியுதுமா, நல்லா தெரியுது. அது டெய்லியுமே அதை வழி நடத்துறது எதனாலன்னு தடுக்குதுன்னு தெரியலம்மா. அது எப்படிமா அதை உள்ளுணர்ந்து அதை நடத்தி கொண்டு போறதுன்னு தெரியலம்மா. அதுக்குதான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். அது சொல்றீங்க, மனவளக்கலைக்கு வரணும், அதை செய்ய நினைக்கிறோம், சொல்றோம், பாக்குறோம். பட் தொடர்ச்சியான ஒரு முயற்சி இருக்க மாட்டேங்குது. அது தடங்களும் சோதனைகளும் இருக்கிறதுனால என்ன பண்றது? வரும். பல இடர்பாடுகள் வரும் இல்லையா? நான் 93ல நான் டீச்சர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இடையில மாமனார் இறந்ததுனால இடையில போக முடியல. பட் மறுபடியும் போயிட்டு நான் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த உடனே நம்ம தாங்க முயற்சி பண்ணணும். சூழ்நிலையில நாம தான் உருவாக்கி கொள்ளணும். காலையில எந்திரிச்சு மண்ணனால தியானம் பண்ணிட்டு உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக அந்த நிலை கிடைக்கும். அது அந்த சூழ்நிலையை நாம தான் அந்த சூழ்நிலை முயற்சி பண்ணணும். ஆக தொடர்ந்து மன்றங்களுக்கு சத்சங்க தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணும். சத்சங்க தொடர்பு இருந்தால்தான் துஷ்சங்க தொடர்பு இருக்காது. துஷ்சங்க தொடர்பு இருந்துச்சுன்னாக்க சத்சங்க தொடர்பு இருக்காது. அதனால சத்சங்கத்தோட, அறிவு திருப்பதிகளோட, தவமயங்களோட தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க, அப்பப்போ போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க கட்டாயமாக நீங்க உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் கண்ணன் ஐயா. மைக் ஒரே ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். மலர்கொடி இருக்கிறாங்கம்மா. அடுத்து மலர்கொடியாமா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. பேசலாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரே ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உற்சாகமா இருந்துச்சு எங்களுக்கு. தினமும் திரும்ப நான் டெய்லி கச்சேச பண்ணுவேன். என்ன பார்த்து எங்க மருமகள் செய்வாங்க, எங்க பேரங்களும் செய்வாங்க. நான் மனவளக்கலை மன்றத்துல இருக்கிறேன். எனக்கு 3 மருமகள். சென்னைமாண்ணா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை. ஓ சரி சரி. எங்க மருமகளுமே சொல்லுவாங்க, அத்தை ரொம்ப மாறிட்டாங்க மனவளக்கலை மன்றத்தில் போனதுல இருந்து அப்படி சொல்லுவாங்க. மருமகளே ஒரு மாமியாரை பாராட்டுறது மிகப்பெரிய விஷயமே. 3 மருமகளுமே சொல்லுவாங்க, அத்தை அந்த வேதாத்திரியத்துக்கு போனதுல இருந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஆக்டிவா இருக்கிறாங்க, எச்சேச பண்றாங்க, அவங்கள பார்த்து நம்மளும் கத்துக்கிறோம்னு சொல்றாங்க. பெரிய மருமக வந்துட்டாங்க. 2 மருமகளும் வரலாமா அந்த துறைக்கு? மனைவி நல வேட்நாள் குளத்தூருக்கு வந்திருந்தான். அப்படியாமா? நான் சென்னை பல்லாவரமா. சென்னை பல்லாவரம். மாநகரமும் வந்திருந்தேன், குளத்தூருக்கு வந்திருந்தேன் மனைவி நல வேட்நாளுக்கு. அப்படியாமா? நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தேன்.
ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா உங்க உரை. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எங்களை போல வீட்டுல இருந்துகிட்டே உங்க உரையை கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. மருமகள் மெச்சிய மாமியாருக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்குமா. மகிழ்ச்சிமா. பேராசிரியர் பேசுறதாம எங்க மனசை எங்களுக்கு ரொம்ப மாற்றத்தை கொடுத்துருக்கு, நிறைய புரிதல் கொடுத்துருக்குது. வீட்டை நடந்துக்கிறதுக்கு ரொம்ப மருமகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப புரிதல். உங்களை போல பேராசிரியர் பேசலாம், அதாம்மா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. நன்றிமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. திரும்ப இது மாதிரி பேசுங்கம்மா, எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குமா. அடிக்கடி வாங்கம்மா, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. நாங்க நிறைய மாற்றம். உங்களுடைய செயல் மருமகள் பாராட்டுக்குரியதாகவே மீண்டும் எப்பொழுதுமே தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். குருவும் துணை நிற்பார். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக கண்ணன் ஐயா அவர்களை மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறோம். பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பேசலாங்க ஐயா. ஆமா, உங்க ஒரு ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அம்மா, ஒரு ஒரு வேலை செய்யறோம், அதுல இடர்பாடு வந்தா என்ன முள்ள அந்த இடர்பாடுக்குள்ளவே இருக்கேம்மா. நம்ம நார்மலா இருக்க முடியறது இல்லம்மா. இதுக்கு என்னமா பண்றது? நம்ம பிரச்சனைன்னு வந்து அதுலயே நிக்காதீங்க, வேண்டாம். அதுலயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் மனச்சிக்கல்கள் தான் ஆகிட்டே இருக்கும், மேலும் மேலும் பெருகிக் கொண்டேதான் இருக்கும். கொஞ்சம் அமைதியா கலந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு, அதாவது மகரிஷி அக்க சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன நூல் இருக்கு பாத்தீங்களா, நூல்ல ஒரு முடிச்சு விழுந்துருச்சு. அந்த சிக்கலை எடுக்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, 2 முனையும் பிடிச்சு எடுத்தோம்னாக்கா மேலும் சிக்கலாயிரும் இல்லைங்களா. அப்போ அந்த எப்படி விழுந்துச்சோ அத மாதிரி அதை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுருவோம். அந்த பிரச்சனை எப்படி உருவாச்சுன்னு பாருங்க, அதுல இருந்து வெளிவருவதற்கு பாருங்க. முடியலையா, அமைதியா இருந்து தியானம் பண்ணுங்க, வாழ்த்துங்க. நிச்சயமா யாரு பிரச்சனைக்கு காரணமோ அவரையும் வாழ்த்துங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஏன்னா இந்த நிகழ்வு தியானம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, பிரச்சனையிலேயே இருக்கிறதுனால. ஆமாங்க, பரபரப்பான சூழ்நிலையில அப்படித்தான் இருக்கும். அதுக்காக தானே தியானத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம மன அமைதியை வேணும் அப்படின்றதுனால. அதாவது நான் எப்பவுமே சொல்றது என்னன்னாக்க, சேம் டைம் சேம் பிளேஸ், அந்த சேம் டைம் சேம் பிளேஸ்ல நீங்க மெடிடேஷன் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும். வாழ்த்துங்க. பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு பாருங்க, அகத்தாய் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தீர்க்க பாருங்க. வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். நன்றிமா, சிறப்புமா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக கவிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். கவிதா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பாயிண்ட்ஸ்ங்களை கொடுத்துருக்கீங்க, வெரி யூஸ்ஃபுல். என்னோட ஒரு கேள்விங்கம்மா, மார்னிங் இப்போ 3:30க்கு துரியாதீதம் தியானம் பண்றோம். அது வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணணுங்களா, இல்ல தியானம் பண்ணிட்டு அந்த 21 days ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, 21 days 48 days அந்த மாதிரி. அப்போ மறுபடியும் எக்ஸசைஸ் செய்துட்டு மறுபடியும் நம்மளோட ஆழியாரது 9 சென்டர்ஸ்க்கு வந்துடுறோம். இப்படி பண்ணலாங்களா? ஓ, ஆழியாரோட இணைஞ்சு பண்றீங்களா? அப்ப ஆழியாரோட போது அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸசைஸ் பண்ணிடுறீங்க இல்லையா? ஆமாங்கம்மா, பண்ணலாம். அப்ப அதுக்கு ப்ரீவியஸே நான் 3:30க்கு துரியாதீதம் பண்றேன். அந்த நேத்து ஒரு கேட்கும் போது அவங்க ரொம்ப தியானம் பண்ணாதீங்க, பாடி ஹீட் ஆகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் சொல்ல வர்றேன் அம்மா. 4 to 6 வந்து பிரம்ம முகூர்த்தம், 3 to 4:30 ரிஷி முகூர்த்தம். முகூர்த்தத்துல தியானம் பண்ணிடுறீங்க, ஓகேவா? ரிஷி முகூர்த்தத்திலே தியானம் பண்ணிடுறீங்க, அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து நீங்க மறுபடியும் ஏன் 9 மணி தவம் பண்ணணும்? இல்ல அந்த 3 o'clock பண்றீங்க இல்லையா மெடிடேஷன், அதை 9 மணி தவத்தை நீங்களே பண்ணிருங்க. 3:30க்கு நீங்களே 9 மணி தவத்தை பண்ணிருங்க. ஆனா ரொம்ப மெடிடேஷன் பண்ணதா இருந்தா நைட் படுக்கும் போது சாந்தி தவம் கட்டாயம் பண்ணுங்க, சூடு ஏறாது. சாந்தி பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் சூடு ஏறாது. இந்த காலையில பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆழியார்ல இருந்து வரக்கூடியது பண்ண வேண்டியது இல்லையல்ல. இல்ல காலையில பண்ணா ஆழியால வர லைன்ல நீங்க 9 மணி தான் பண்ணிக்கீங்க.
ஓகேம்மா தேங்க்யூம்மா. நீங்க பண்றது ரொம்ப சந்தோஷமா. 3:30 மணிக்கு எந்திரிச்சு நான் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். இல்லைங்கம்மா, நான் லாஸ்ட் 48 days பஞ்சபூத நவகிரக தியானம் பண்ணேங்கம்மா. இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் என்னோட ஒரு 18 yearsக்கு அப்புறம் ஒரு நடக்காதுன்ற ஒரு விஷயம் நடந்ததுங்கம்மா. சோ இந்த துரியாதீதம் இப்ப 21 days பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேங்க 3 days-ஆ. அதனாலதான் கேட்டேன், 2 times பண்றேனே, அது பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்கறதுக்காக தான் பண்ணேன். ஏர்லி மார்னிங் பண்றீங்கல்ல, அதே பெஸ்ட். நீங்க அதே 48 days 21 days ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகாம பாத்துக்கங்க. சாந்தி தவம் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கூலா சாப்பிட்டுக்கங்க. ஓகேம்மா தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்